திரு கண்ணன், என்ன செங்கோட்டையன் கடைசியில செங்கோட்டை வழியா போய் சந்திச்சிட்டார் போல. இந்த சந்திப்பினுடைய நோக்கம் என்ன? ஹரித்வார் அப்படின்னாரு, பார்த்தா அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு. உங்களுடைய தகவல்கள் என்ன சொல்லுது? அண்ணனே சொல்லியிருக்கிறார், நான் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பிற்காகத்தான் சந்தித்தேன், ஒருங்கிணைப்பு விரைவில் ஏற்படும் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு. ஒளிச்சு மறைக்கல. நான் கட்சி ஆபீஸுக்கு போனேன், பெயிண்ட் அடிக்க போனேன், வெள்ளை அடிக்க போனேன், அதெல்லாம் பார்க்க போனேன், அப்புறம் திடீர்னு 4 காலில் மாறி மாறி போனேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதிரி சால்சாப்லாம் அவர் செய்யல. ஹரித்வார் போகணும்னு போனேன், ஆனா டெல்லியிலேயே எனக்கு அழைப்பு வந்துருச்சு. நான் சந்திச்சுட்டு சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன்னு தெளிவா ஓப்பனாவே சொல்லிட்டு வந்துட்டார். இது எல்லோருடைய விருப்பமும் அதுதான். வெறும் பாஜக பழனிசாமி கூட்டணி தமிழகத்தில் வெற்றி பெற்று தராது அப்படிங்கிற பெர்செப்ஷன் எல்லாத்துட்டையும் இருக்குது. பிரிந்திருப்பவர்களை சேர்க்க வேண்டும், அதிமுக பலகீனமா இருக்கிறது என்பதை போக்க வேண்டும், அதற்கு ஒருங்கிணைந்த அதிமுக ஏற்பட வேண்டும்ங்கிறது தான் கள யதார்த்தம். இதை பல முறை பல முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், சீனியர்கள் என்று பலரும் பலவாறு சொல்லிவிட்டார்கள். ஆனால் கட்சி ஒருங்கிணைப்பதற்கும் ஒன்றிணைவதற்கும் எடப்பாடி தான் ஒத்துக்கொள்ளவே இல்லை. இன்று வரைக்கும் அப்படித்தான் இருக்கிறார். நான் ஒரு விஷயம் தெரியாம கேட்கிறேன். சின்னம்மா சசிகலா அவர்கள், அண்ணன் தினகரன் அவர்கள், ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள், இன்னும் பிரிந்திருக்கிறவர்கள் அண்ணன் கேசிபியா இருக்கலாம், புகழேந்தியா இருக்கலாம், இப்ப நீக்கப்பட்ட அண்ணன் செங்கோட்டையனா இருக்கலாம், எல்லோருமே இன்றைக்கு அதிமுக நலமுடன் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவரும் அதிமுகவில் இணைந்தால் அதிமுகவிற்கு நல்லதா இல்லையா? இல்ல, அதை நீங்க வலியுறுத்த வேண்டிய இடம். திரு செங்கோட்டையன் இன்னும் வலியுறுத்த வேண்டியது இபிஎஸ் தான். ஏன் அமித்ஷாட்ட போய் வலியுறுத்துறாருன்னு புரியலையே. கேட்கலையே, சொல்லி சொல்லி கேட்கலையே. முன்னாள் அமைச்சர்கள் சொல்லிட்டாங்க, அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டாங்க, அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லிட்டாங்க, பல பேர். பாஜக கூட்டணியை விட அதிமுக ஒன்றிணைப்பு அவசியம்ங்க. நீங்க பிரிஞ்சு பிளந்து இருந்து உங்களை கொண்டு போய் பிராக்ஷன், ஒவ்வொரு பிராக்ஷனா கொண்டு போய் நீங்க சேர்த்தீங்கன்னா அது எப்படிங்க வெற்றி பெற முடியுங்கிறத எல்லோருமே சொல்லிட்டாங்க. ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்களில் அனைவருக்கும் தாழ்வுன்னு இன்னைக்கு சொன்ன பழமொழியாது. காலங்காலமா ஒற்றுமையை வலியுறுத்தி சொல்லப்பட்ட விஷயம். இவர் எங்கேயுமே ஒற்றுமைக்கு பயன்படவில்லை என்பதால் இப்ப யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன் இவர் ஒற்றுமைக்கு பயப்படுறார்? ஏன் இவங்களை வர்றதுக்கு இவருக்கு வேண்டாம் என்று வெறுக்கிறார்? புரட்சி தலைவி அம்மா ஒற்றுமைக்கு விரும்பி இருக்கிறார், ஒற்றுமைப்படுத்தி இருக்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒற்றுமையை விரும்பி இருக்கிறார், கழகத்தை ஒற்றுமைப்படுத்தி இருக்கிறார். தன்னை விட்டு போன, பிரிந்து போன நமது கழகம் என்று ஆரம்பித்து எம்ஜிஆரை எதிர்த்து போட்டியிட்ட அண்ணன் எஸ்டிஎஸ் அவர்களையே வீட்டில் சந்தித்து அவர் வீட்டுக்கே சென்று, இத்தனைக்கும் எஸ்டிஎஸ் கட்சி எங்கேயுமே டெபாசிட் வாங்காம தோத்து போயிடுச்சு, நமது கழகம். அப்படி இருந்த கட்சி தலைவரை நீங்களும் அதிமுக காரர் தான், உங்களுக்கு கோபம் நியாயமான கோபம் தான் இருந்தாலும் நான் அதை உங்க கோபத்தெல்லாம் கலைந்து ஏற்று எம்ஜிஆர் சொல்ல வேண்டிய தேவையில்லைங்க. அன்னைக்கு 100 ஓட்டு, 150 ஓட்டு, 186 ஓட்டு இப்படித்தான். இல்ல, அது வரலாறு. ஆனா இன்னைக்கு அதிமுக உட்கட்சி விவகாரத்துல நாங்க தலையிட மாட்டோம்னு அமித்ஷா சொல்லிட்டாரு. இப்ப போய் முறையிட்டு என்ன ஆக போகுது? ஏற்கனவே அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சிட்டாங்க, அவங்க எப்படி தலையிட முடியும் இதுல? ஐயா, தலையிடுங்க, தலையிடாம போங்கிறது இல்ல. ஒற்றுமையா இருந்தால் நீங்கள் உட்பட நாங்கள் உட்பட அனைவரும் வெற்றி பெறலாம்ங்கிற கலை. அப்ப அமித்ஷா அறிவுறுத்துவார் அப்படின்னு நினைக்கிறீங்க? இபிஎஸ்க்கு அறிவுறுத்துவார். எப்படி கூட்டணிக்கு அறிவுறுத்தினார்? கூட்டணி சென்னையில வச்சு பேசப்பட்டுச்சா? இல்ல கூட்டணி அதிமுக அலுவலகத்தில் வச்சு பேசப்பட்டுச்சா? எங்க பேசப்பட்டுச்சு? எங்க இணைத்து வைக்கப்பட்டது? எப்படி கூட்டணி முடிவானது? அப்படிங்கிறது நீங்க அறிவிச்ச அறிவிப்புல தானே நாங்களும் பார்த்தோம். உங்க டிவி உட்பட எல்லா டிவியும் தானே அதை 4 காரில் மாறி போனதும், விதவிதமாக தங்களை மாற்றிக்கொண்டதும், அப்புறம் டெல்லியில இருந்து தமிழகத்துக்கு வந்ததும், இவர்கள் கோரிக்கை வைத்ததும், அவர்கள் அந்த கோரிக்கை நிறைவேற்றியதும், காலையில 11 மணிக்கு நடக்க வேண்டிய பத்திரிகையாளர் சந்திப்பு மாலையில் நடந்ததும்,
பேனர் மாற்றப்பட்டதும், அப்புறம் பேனர் வைக்கப்பட்டதும், இல்ல திருப்பி மொத்த கோட்டையாளிங்க முதர்ந்து வாங்கன்னு சொல்லி மாத்தினதும் கேட்போம். இப்படி ஒரு கூட்டணி அறிவிப்பு இதுவரைக்கும் எங்கேயாவது நடந்திருக்கா? அதிமுக இப்படி ஒரு கூட்டணியில் சிக்கி இருக்கா? அதனால ஒவ்வொரு பெர்செப்ஷனையும் இழந்து அதிமுக தன்மையை கீழே இறக்கிட்டு ஓட்டுக்கு போனா எப்படி ஓட்டு வாங்க முடியும், மக்களை சந்திக்க முடியுங்கிறத எங்களுடைய நோக்கம். அதனால ஒற்றுமையான அதிமுக, ஒருங்கிணைந்த அதிமுக வெற்றியை தரும்ங்கிறத பாஜகவிற்கு தலைமைக்கு உணர்த்திட்டு வந்திருக்கிறார். நான் திரு எம் குமார் அவர்கள்ட்ட, கூட்டணி கட்சியினுடைய உள் விவகாரங்களில் தலையிட மாட்டார்கள் எந்த கட்சியாக இருந்தாலும். அமித்ஷா சொல்லிட்டார் நாங்கள் தலையிட மாட்டோன்னு. அதையும் மீறி ஒரு கட்சியிலிருந்து ஏறக்குறைய ஒதுக்கி வைக்கப்பட்டவர், இன்னும் நீக்கப்படலை, பொறுப்புகள் பறிக்கப்பட்டது, அவருடைய ஆதரவாளர்கள்லாம் போய் சேர்ந்துட்டு இருக்காங்க, நாங்கள் அதிமுக தான் இருக்கோன்னு, அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அமித்ஷா சந்திக்கிறார். என்ன நோக்கம் சார்? ஒரு முன்னாள் அமைச்சர் 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் திரு செங்கோட்டையன். ஒரு முக்கியமான அமைச்சர், அதிமுகவில் ஆரம்ப காலத்திலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அவர் நான் இப்போ சந்திக்கணும்னு கேட்டால், கோயம்புத்தூருக்கு அமித்ஷா வந்தப்போ சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு நியாயம் சார். சார் இதெல்லாம் நீங்கள் இதுக்கு நியாயம், இடம் பொருள் ஏவல் காலம் இதுக்கு நீங்கள் பொதுவான பார்வையில் பார்க்கக்கூடாது. அன்னைக்கு உள்ள சூழ்நிலைகள், அன்னைக்கு உள்ள அப்பாயின்மெண்ட்ஸ், அவங்களுக்கு டைம், அதை வச்சு தான் இதெல்லாம் நடக்கிறது. அவர் பாஜக அதிமுகவோட கூட்டணியில் இருக்கிறது, கூட்டணி கட்சிகளில் இந்த மாதிரி ஒரு பிளவு வந்திருக்கிறது அப்படி என்று பிளவு செங்கோட்டையனுடைய அறிவிப்பு சொன்ன உடனே அவங்க கொஞ்சம் பதட்டம் தான் வந்திருக்கும். ஏன்டா இப்படியெல்லாம் திரும்ப ஒரு ஏற்கனவே சசிகலா அவர்கள் போயாச்சு, அதுக்கப்புறம் டிடிவி போயாச்சு, அதுக்கப்புறம் நம்முடைய ஓபிஎஸ் அவர்கள் விலகிட்டாங்க, இப்படியெல்லாம் போய் கடைசியில் இப்போ அன்வர் ராஜா திமுகவுக்கு போயிட்டார். இப்போ இவரும் போகிறாரு. இப்படி வரிசையாக போய்கிட்டு இருந்தா அப்போ அந்த கூட்டணி பலகீனமாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்னதான் சொல்கிறாரு பார்ப்போமேன்னு வர சொல்கிறதுல என்ன தவறு இருக்க முடியும்? அப்படி தான் அவர் வர சொல்லியிருப்பார். வர சொல்லி போதுமான யோசனை சொல்லியிருப்பார். அவர் ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காரா, அல்லது நீங்கள் இல்லை அது அடுத்தது சார், ஒற்றுமையாக இருங்கன்னு சொன்னாரா? அடுத்தது இது அதிமுக எப்படி எடுத்துக்கிறோம், இபிஎஸ் எப்படி எடுத்துக்குவார்? இபிஎஸ் சார், இபிஎஸ் இப்போ நம்மளுடைய கண்ணன் சொன்னார் இல்லையா, அதில் எனக்கு முழு உடன்பாடு உண்டு சார். நான் மனசாட்சியோடு பேசுகிறேன், முழு உடன்பாடு உண்டு. ஏன்னா அரசியல் கட்சினா என்னது? பல்வேறு கருத்துக்களை உள்ளடங்கிய ஒருநிலைப்படுத்தப்பட்ட கொள்கையின் அடிப்படையில் உருவாகிறது தான் அரசியல் கட்சி. அந்த அரசியல் கட்சி பல பேர், கோடிக்கணக்கானவர்கள் மன உணர்வுகளை உள்ளடக்கியது தான் அந்த அரசியல் கட்சி. அந்த அரசியல் கட்சி அது இவர் ஆரம்பித்த கட்சி இல்லை. இவர் ஃபவுண்டராக இருந்தார்னா கூட அது அதில் அவர் ஃபவுண்டர்னு சொல்லலாம். தார்மீக சட்டப்படி சொல்ல முடியாது, தார்மீக ரீதியாக சொல்லலாம். அது எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி, ஜெயலலிதா வழிநடத்திய கட்சி. அந்த கட்சியில் எல்லாரும் அவங்க எனக்கு செங்கோட்டையை இப்போ எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்க, நான் தான் பொதுச் செயலாளராக வருவேன், அவர் இவ்வளோ நாள் இருந்துட்டாருன்னு அவர் கேட்கல. ஓபிஎஸ் கேட்கலன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படி கேட்பாரு? கேட்டா வெளியே வந்திருக்குமா? அப்பவே சொல்லியிருப்பாங்களே. அமித்ஷா சந்திப்பே அவர் சொல்லி தான் சார் தெரியுது சார். அது நீங்க அப்படி கற்பனைலாம் பண்ண முடியாது. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் எல்லாரும் சேருங்கன்னு தானே சொல்றாரு. அவருடைய அஜெண்டா என்ன? எல்லாரையும் ஒன்று சேருங்க, கட்சியில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து தேர்தலை சந்திப்போம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதற்கு இவர் ஏன் இவ்வளவு கன்னிங்காக இருக்கணும்? அதனால் என்ன, எவ்வளோ பெரிய கட்சிக்கு எவ்வளோ பெரிய இழப்பு? எல்லா இடத்துலையும் அவரோட புத்திசாலித்தனமாக பேசலாம். அதாவது ஹிட்லர் மாதிரி ஒரு மனநிலைக்கு அரசியல் கட்சியில் தலைவர் வர முடியாது. ஹிட்லரு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன், ஒரு 10 செகண்டில். ஹிட்லர் எப்போ போனாலும் கடலில் ஒரு நீர்மூழ்கி கப்பலில் மேலே நின்றுட்டு போயிருக்காரு. மேலே அப்போ கேப்டன் கேட்டிருக்காரு, நீங்கள் என்ன உங்களை பார்த்து உலகம் பூரா உங்களை பார்த்து பயப்படுத, உங்களுடைய இவ்வளோ வெற்றிக்கு காரணம் என்னன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன வார்த்தை, இப்போ பாரு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சிப்பாயை கூப்பிட்டு நீ இந்த பக்கம் குதி அப்படிம்பாரு. அவன் குதிச்சிடுவான் கடலில். குதிச்சா அடுத்த நிமிஷம் காலியவன். 2வது ஒருத்தனை கூப்பிடுவார், இந்த பக்கம் குதிப்பான். 3வது ஒருத்தனை கூப்பிடும்போது முடிஞ்சது. 3வது ஒருத்தனை கூப்பிடும்போது என்ன சொல்லுவாருன்னா, அவர் கேட்பார், கேப்டன் பக்கத்தில் இருக்காரு, என்னையா நீங்கெல்லாம் குதிச்சு செத்துட்டு இருக்கீங்க, உங்கள் உயிரில் போகிறது ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, இல்ல இவங்க கூட இருக்கிறத விட நாங்க செத்து போறதே மேல். ஓகே, இந்த ஒப்பீடு ஹிட்லர் இருந்து வரணும். இல்ல சார், இது நல்ல உதாரணங்கள் இல்லையா? தனிப்பட்ட கருத்து மட்டும் அரசியல் திணிக்க முயற்சி. நான் என்ன சொல்றேன்,